இந்த குட்டி பையன் எதுக்கு இப்படி அழுகுறான்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஈவினிங் ஆனதும் விகாஷ் புது ட்ரெஸ்லாம் போட்டுட்டு ஆட்டோவில் ஏறி கிளம்பிட்டான் போகலான்னு சொல்லிட்டு. அப்படி நாங்கள் போன இடம் தான் பாடிநல்லூரில் இருக்க கோவில் திருவிழாவுக்கு போனோம். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய கடை போட்டிருந்தாங்க, நிறைய டாய்ஸ் இருந்தது. அதை பார்த்தவொடனே குடுகுடுன்னு ஓடிட்டான் எடுக்கிறதுக்கு. ஒரே அடம் வேற அங்கே நின்றுட்டு வேணும்ன்ட்டு. அப்புறம் அம்மா தான் ஏதோ சமாதானப்படுத்தி வாடா அப்புறம் வாங்கி தரேன்னு கூட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கோயிலுக்குள்ளே போனோம். நாங்கள் அங்கே இருக்க ராட்டினத்தை பார்த்த உடனே ஒரு அடம், அதை நீங்களே பாருங்க. எங்கம்மா எங்கம்மா எதுல இதுலையா எங்க பாப்பற? ராட்டினத்துல தான் உட்காருவேன்னு ஒரே அடம். அதுக்கப்புறம் சரி அவனோட ஆசைக்காக 2 ராட்டினத்தில் உட்கார வச்சு சுத்த விட்டோம். அவன் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். நெக்ஸ்ட்டு இன்னொரு ராட்டினம் கேட்டு வேற சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தான். ஃபைனலாக மொத்த கோயிலுக்கும் நாங்கள் ரொம்ப இயர்லியராகவே போயிட்டோம். குழந்தைய வச்சுருக்கிறதுனால நைட்டில் போனால் நிறைய பார்க்க முடியாது சொல்லிட்டு ரொம்ப இயர்லியராகவே போயிட்டோம். நிறைய ராட்டினம்லாம் கொஞ்சம் எம்டியாக சுற்றிட்டு இருந்தது. நாங்கள் குட்டி பாப்பாக்கான ராட்டினம் மட்டும் தேடி அதில் விளையாட வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸாக போயிருந்தோம். குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, மோஸ்ட் ஆஃப் த ரைட்ஸ் பெரியவங்களுக்கும் இருந்தது. இதில் இந்த ஆக்டோபஸ்லாம் என்னோடய ஒன் ஆஃப் த ஃபேவரட்டாக இருந்தது ஒரு காலத்தில். இப்போ ஏதோ சுற்றுற இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போயிட்டு குழந்தைக்காகவே தேடிட்டு இருந்தோம். நாங்கள் இயர்லியராக போனதுனால க்ரௌட் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. நாங்கள் போனது ஆக்சுவலி சண்டே டைம். அந்த டைம்னால கொஞ்சம் ஈவினிங் ஆக ஆக க்ரௌட் அதிகமாகிடும்னு நினச்சி தான் முன்னாடியே போயிட்டோம். அதுக்கேற்ற மாதிரி இன்னும் நைட் ஆக ஆக க்ரௌட் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதுக்கு முன்னாடியே குழந்தைக்கு அவனுக்கு பிடிச்ச போட்டிங்கு எல்லா இடத்தையுமே சுற்றி காட்டிகிட்டே வந்துட்டு இருந்தோம். அவன் ஜாலியாக அங்கே போடுற பாட்டுக்கெல்லாம் வைப் பண்ணி டான்ஸ் ஆடிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வெளியே போனது ரொம்ப ஹாப்பியாக வேறு இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ட்ரெயினை இதை பார்த்த உடனே செம்ம அடங்க போயே ஆகணும்னு சொல்லிட்டு அதனால அவனை அதில் கூட்டிகிட்டு போனேன். நீங்கள் பாருங்கள், ஏறி உட்கார்ந்தோடனே நர்வஸ் ஆகிட்டான். கீழேருந்து பார்க்க என்ஜாயாக இருந்தது. அதுக்கப்புறம் ஏறி உட்காந்தோடனே நர்வஸாக இருந்தோடனே என்ன பண்ணுறது சொல்லிட்டு சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். அவனை கொஞ்சம் காம் டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரைடு ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் ஆன உடனே அவ்வளோதான், அவன் மூஞ்ச பார்க்கணுமே அப்படியே அழ ஆரம்பிச்சுட்டு ஒரு செகண்டில் எப்படியோ அதுக்கப்புறம் சமாதானப்படுத்திட்டேன் அவனை. ராட்டினத்துலேருந்து இறங்கி வந்தோடனே திரும்ப கூட்டிகிட்டு போக சொல்லி அடம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். சரி ஏதோ எங்கள் அப்பா அவனை சமாதானப்படுத்திட்டு அவனுக்கு பசிக்கும்னு சொல்லிட்டு அம்மா பால் கொடுத்துட்டு இருந்தாங்க. அவன் இதான் சாக்கு சொல்லிட்டு ஃபுல்லாக வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். அங்கே பெரிய ஜாயிண்ட் வெல்லு நிறைய ரைடு இருந்தது. ஃபுல்லாக நைட் ஆக ஆக ரொம்ப கலர்ஃபுல்லாகவே இருந்தது அந்த இடம்லாம் பார்க்க. நிறைய குட்டீஸ்லாம் இருந்தாங்க. அவன் இன்னும் குஷி ஆகிட்டான். எல்லாமே அவன் ஏஜ் என்னும்போது. அங்கேருந்து நிறைய ரைடில் ஒன் ஆஃப் த பயங்கரமான ரைடுனா அதை இதை தான் சொல்லுவேன். தலைகீழே சுற்றிட்டு இருந்தது. அதை பார்க்கவே அவ்வளோ பயமாக இருந்ததுங்க. எல்லோரும் போனவங்க பாதி பேர் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கடை பக்கம் போயிட்டோம். வீட்டுக்கு தேவையான நிறைய அக்சசரிஸ்லாம் அங்கே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்தோம். குழந்தையும் எல்லாத்தையும் அழகாக வேடிக்கை பார்த்துட்டு வந்திருந்தான். நிறைய க்ரௌட் வராங்க. இதில் ஸ்னோ வேர்ல்டும் இருந்தது, ஆனால் அதுக்குள்ளே போல் ரொம்ப கூட்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஷாப் பக்கமும் போனோம். அங்கே நிறைய அக்சசரிஸ் வாங்கிட்டு பாப்பாவுக்கு தான் நாங்கள் எதுவும் வாங்கலையே என்ன வாங்கலாம் சொல்லிட்டு சர்ச் பண்ணிகிட்டே பார்த்துட்டு போயிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே ஒரு லைட் இருந்தது. அம்மாவும் லைட் அழகாக இருக்கே சொல்லிட்டு அவனுக்கு ஒன்று அழகாக வாங்கி கொடுத்தாங்க. அதை நான் தான் ஓட்டுவேன்னு அடம் வேறு. அந்த அடம் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அவரே தள்ளிட்டு நடந்து வந்துட்டு இருந்தான். போகிற வரை எல்லாரையும் டிஸ்டர்ப் வேறு பண்ணிட்டு இருந்தான். இதில் ஃபுல்லாக அதை உடச்சிருவான் போல் அவன் பண்ணுற சேட்டைக்கு. அதுக்கப்புறம் குஷி ஆகிட்டு என்னடா இவன் எதுவுமே பண்ண விட மாட்டாளே சொல்லிட்டு தலையிலேயே வேறு அடிச்சுக்கிட்டான் அவன். சரி ஓகே, அவனை சமாதானப்படுத்த ஒரு குட்டி கண்ணாடி வாங்கி கொடுத்துட்டு அங்கேருந்து சாமி கும்பிட அப்புறமா கிளம்பிட்டோம். போய் பார்த்தா செம்ம க்ரௌடுங்க. அதனால வெளியவே நின்று சாமி மட்டும் கும்பிட்டுட்டு குழந்தை அதுக்கப்புறம் முடியாது அழ ஆரம்பிச்சிருவான்னு சொல்லிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். டாட்டா பாய் பாய்.